பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசையாக இந்த காணொளி மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தை துவங்கும்போது அவர் பல பட்டணங்களை கடந்து போய் அநேக யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஜெபாலயங்களிலே கர்த்தரை குறித்து பேசுகிறார். அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். விசேஷமாய் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆர்வம் யூத மக்களுக்கு இல்லை. ஆனால் அந்த யூத மக்களிடத்தில் அந்த விசுவாசம் இல்லாததுனால கர்த்தரே புறஜாதிகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியன்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அவர் இந்த 13 நிருபங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஊற்ற வசனமும் என்னுடைய விசுவாசத்தை தூண்டுகிற ஒரு வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அது என்ன வசனம் என்று பார்க்கும்போது அதே 13ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம் நான் வாசிக்க கேட்போம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் என் சிந்தையிலே கொண்டு வந்த காரியங்கள், இன்றைக்கு உலகமெங்குமாய் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. திருச்சபையிலே வாரம் அடிக்கடி கூடுகையின் மூலியமாய் அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லுகிறோம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேருக்கு வசனங்களை சொன்னாலும் இன்னும் மனம் மாறாமல், இன்னும் ஆண்டவரை பின்பற்றாமல், இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்கள் ஏராளம். ஆனால் இந்த வசனத்தில் படிக்கும்போது நித்திய ஜீவன் என்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் இந்த பூமியிலேருந்து செலெக்ஷன் பண்ணுறார். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு கூட்டத்தை இந்த பூமியிலே தனக்கென்று பிரித்தெடுக்க வேண்டுமானால் அவருடைய அடையாளங்கள் என்ன என்று பார்க்கும்போது அந்த பரலோகத்தின் தேவனுடைய குமாரனாகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம், அதை குறித்த வேதத்தினுடைய சத்தியங்களை போதிக்கப்படும் போது அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர், அவர்தான் உலக பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவர், அவர் 4000 ஆண்டுகளாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டவர், இந்த பூமியிலே மனு உருவை எடுத்து 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்து 3 வருஷம் நம்முடைய ஊழியத்தில் வெற்றியாய் கடந்து அநேக அற்புதங்களால் அடையாளங்களால தன்னை உயிர் உள்ளவராக, ஜீவன் உள்ளவராக, கடவுளாக, தேவகுமாரனாக நிரூபித்து அநேக உபதேசங்களை பண்ணி அநேக மக்களை சீரான பாதையில் நடத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திரளான கூட்டத்தை எருசலேமில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் எனக்காக தான் பிறந்தார், அவர்தான் உண்மையான சத்தியம், அவர்தான் ஜீவன் என்பதை யாராவது விசுவாசிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஊழியரே, கர்த்தருடைய வசனத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை விசுவாசித்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு அநேகர் வசனத்தை கேட்டும் இன்றைக்கும் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே இயேசுவை பின்பற்றாமல், விசுவாசிக்காமல் உலகத்தை மேலே, உலகத்தின் காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிற அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா என்று பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தார்கள். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பர்னபாவும் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகும்போது எவ்வளவோ பேருக்கு மக்களுக்கு சொன்னாலும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வசனத்தை விசுவாசித்தார்கள். அப்போது யூதர்கள் தான் அவர்கள் தேவனுடைய
புத்திர சுவீகாரத்துக்கு உரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த இயேசுவை நம்பாமல் கொலை செய்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாலும் அவர்கள் நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. எனவே அவர்கள் நித்திய ஜீவனை இழக்கிறதுக்கு ஏதுவாய் அவங்க வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதே வசனத்தை புறஜாதி மக்கள் கேட்கும்போது அதை ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்லி நம்பி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோம். அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க வசனத்தை கேட்கும்போது சந்தோஷப்பட்டார்களாம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவர் எனக்காகத்தான் வந்தாரா, என் பாவத்தை மீட்க வந்தாரா, என்னை மீட்டெடுக்க வந்தாரா, என்னையும் தேடி வந்திருக்கிறாரே, அவர் எவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வம் என்பதை அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது சந்தோஷப்பட்டார்களாம். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்களாம். ஆமேன். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்களாம். இவர்கள் யார் என்று பார்க்கும்போது இவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் நாம் ஆண்டவருடைய வசனத்தை நம்பி விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. வீட்டை சுற்றி, சபையை சுற்றி, நாம் போகிற இடங்களில் எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்துமாக்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது அதில் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் விதைத்த வசனங்களை, நீங்கள் கூறின வார்த்தைகளை, அந்த இயேசுவின் வார்த்தைகளை அவர் விசுவாசிப்பார்கள், தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இந்த வார்த்தை மூலியமாய் விசுவாசத்தின் நம்மை பலப்படுத்துகிறார், பிரசங்கிக்கிற நம்மை பலப்படுத்துகிறார், தேவனுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஜெபங்கள், நாம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற கைப்பிரதி காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். இதே மாதிரி தான் ஆண்டவர் இடத்துல சொல்கிறாரு, பிதா அவனை எடுத்துக்கொள்ளாத வரை ஒருவருடைய இடத்துல வரமாட்டான், என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவானில் சொல்லுகிறார். அப்போது ஒருவனை பிதா எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரை எடுத்துக்கொள்ளுகிறார்? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் இயேசுக்கிட்ட வராங்க. இயேசுக்கிட்ட வரவங்க இயேசுவை நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அவர்களை இயேசுவானவர் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை மன்னித்து வாழ்வு கொடுத்து அவன் மூலியமாய் கர்த்தர் அற்புத அடையாளங்களாலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள், விதைத்து கொண்டே இருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள். நம்மளை சுற்றி இருக்கிற அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். நம்ம எப்படி ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மளை பிரித்து எடுத்து அவருடைய சுவிகார புத்திரராக வைத்திருக்கிறாரோ அதே போல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருப்போம். நாம் சுவிசேஷத்தை தொடர்ந்து சொல்லுவோம். தேவனாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.